அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. அதாவது சித்தர்களும் தேவர்களும் அமர்ந்த திருத்தலம் கைலாயம், பிரபஞ்ச மையம், யுகம் அழியாமல் கலியுகத்தை அழிக்காமல் கலியுகத்தையே தர்ம யுகமாக மலரச் செய்கின்ற அற்புதமான பணியை எல்லாரும் சேர்ந்து சித்தர்கள் தேவர்கள்லாம், அதாவது முக்கத்து முக்கோடி நவகோடின்னு சொல்லுவாங்க, எல்லாரும் சேர்ந்து மாற்றிடணும், யுகத்தை மாற்றி தர்ம யுகத்தை மலரச் செய்யணும் அப்படிங்கிறது அமைக்கப்பட்ட சபை. இது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு என்ன அவதார நிலைகள் வந்தது, யார் ஆசானா உட்காந்து சபையை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க, இன்னும் உயர் சூட்சமெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இங்கே இந்த யுகமாற்ற பயணத்தை வேறு எங்கேயும் போய் மாற்ற வேண்டாம், மனுஷங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த கெட்ட குணத்தை மாற்றி நல்ல குணத்தை, அந்த ஆக்ரோஷமான நிலையை மாற்றி நல்ல அமைதியான சாந்தமான அற்புதமான நிலையை, மனுஷன்னா எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் என்ன தன்மையில் இருக்கணும்னு நினச்சி கடவுள் நினச்சி ஒரு மனுஷனை படைச்சார். இந்திரியங்கள்லாம் எதுக்கு இருக்கணும், இந்திரியங்கள்னு சொல்லது பூரா நம்ம அவயங்கள், அதாவது கண், காது, மூக்கு, வாயின்னு சொல்லக்கூடிய நிலைகளெல்லாம் எதுக்காக ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது, நல்ல விஷயங்களுக்கு கொடுக்கப்பட்டதை எப்படி மனுஷன் தவறான விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தி தவறான பாதையில் சென்று எல்லாருக்கும் உதவி செய்ய இருக்கக்கூடிய நிலை தானே தனக்கு மட்டும் அப்படின்னு அந்த சுயநலத்தோட தான் மட்டும் வாழணும், தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய மனைவி மக்கள்கள் மட்டும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே. ஏன்னா எப்பவும் அடுத்தவங்க உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தவங்கன்னா அது இறைவனோட ஆற்றல் தான், இறைவனோட அவதார நிலைகள் தான். வேறு மனுஷங்களும் எல்லா இடங்கள்லையும் இருந்து ஒரு மனுஷனுக்கு உதவிகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நேரப்பொழுதும் ஒவ்வொரு நொடி பொழுதும் பிறரோட தயவு இல்லாமல் அந்த உதவி இல்லாமல் ஒரு மனுஷன் 1 மணி நேரம் வாழ முடியுமான்னு யோசனை பண்ணி பாருங்கள். இந்த பேசுறதுக்கு இந்த மைக்கு தேவைப்படுது. இதுக்குள்ளே எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது, எத்தனோடைய அந்த தியாக விஷயங்கள் இருக்குது. அவங்க பொருளியல் சார்ந்து ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் அவங்க பார்த்தக்கூடிய அதிக நேரம் ஓட்டின்னு சொல்லுதோம்ல, அந்த செயல்பாடு அவங்க அங்கத்தை எவ்வளவு வேதனைப்படுத்தி ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இந்த உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த நிலைகள் இதில் அடுத்தவங்களோட உழைப்பு இருக்குது, இதில் பிரபஞ்சத்தோட நிலை இருக்குது. இந்த மரம் வளர்கிறதுக்கு அது வித்தில் இருந்து அது என்ன நிலைகளெல்லாம் தாண்டி இயற்கை சீற்றங்களில் இருந்து தாண்டி இயற்கையோட அனுகிரகங்களையும் பெற்று வளர்ந்து வரதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகியிருக்கு. அது அதை செய்யறதுக்கு எத்தனை மனுஷங்களோட உழைப்பு தேவைப்பட்டிருக்கு. ஒவ்வொரு விஷயங்களும் இதை மரத்தை விற்று அவன் வளர்த்து விற்று அதுக்கு பிறகு இன்னொரு அதை வாங்கி அது ஒரு இடத்துல போய் தங்கியிருந்து அவங்க பாதுகாப்பு மழையிலையும் வெயிலையும் அதை படாமல் அதுக்கு செட்டு போட்டு அதில் பாதுகாப்பு வச்சு ஒவ்வொரு நிலையாக தாண்டி வருது. இந்த நம்ம ஒய்யாரமாக உட்காந்துருக்கிற இந்த நிலை தாண்டி எத்தனை அதுக்கு வண்ண நிலைகள், அந்த பளிச்சுன்னு தெரியறதுக்கு உண்டான விஷயங்கள், அது சொல்லுவாங்க பாலிஸு அது இதுன்னு இருக்குது இதுக்குள்ளே. அது அவங்க செய்யக்கூடிய கலைஞர்களுக்கு தான் தெரியும். அப்படி ஒவ்வொரு நிலையாக தாண்டி இதை ஒரு ஆள் எல்லாம் முடிஞ்சு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து இப்படி வர வேண்டியது இருக்குது. இப்போ ஒவ்வொரு பொருளும் இந்த சங்கு உருவாகிறதுக்கு அதுக்குள்ளே இருந்த அந்த உயிரினை எவ்வளோ நாள் காத்திருந்து இதை உற்பத்தி பண்ணி அது தன் உயிரை மாய்ச்சி நமக்கு அதை கொடுத்துருக்கு. அப்படிங்கிறதுல எல்லா பொருள்களும்
எல்லாம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வந்து நம்மளோட உழைப்பில் மட்டும் நம்மளாக உருவாக்கின விஷயங்கள் கிடையாது. பிரபஞ்சம் ஏற்படுத்தின விஷயம். வேற்று நிலை வேறு இடங்களில் உள்ள மனுஷங்கள்லாம் செய்ய போய்த்தான் நம்ம எல்லா அன்றாட சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எங்கெங்கே வருதுன்னு ஒரு 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 மணி நேரம் யோசனை, ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து ஒவ்வொரு இடங்களில் இருந்து வந்தது. இவ்வளோ விஷயத்தையும் இயற்கைக்கு போக வேண்டாம், இவ்வளோ விஷயத்தையும் வாங்கிக்கிட்டு நம்ம ஒன்றுமே நன்றி இல்லாமல் இருந்தான்னா நம்மளை மாதிரி ஒரு மோசமான நிலை, மோசமான ஒரு ஜென்மம் எதுவும் இருக்க முடியாது. இது சும்மா ஒரு எளிமையாக உங்களை இது ஒரு சின்ன ஒரு நிகழ்வுக்குள்ளே போக சொல்லி அதெல்லாம் உங்களை யோசிக்க வைக்கிறதுக்காண்டி சொல்லப்பட்ட, என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் அந்த உயர் நிலையில் இருந்து நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தா அடுத்தவங்க உதவி இல்லாமல் உங்களால் ஒன்றையும் சாதிக்க முடியாது. பஞ்சபூதங்களை விடுங்க, அதுக்கடுத்து பஞ்சபூதங்களை எடுத்துக்கோங்க. அதோட நிலை இல்லாமல் உயிர் வாழ முடியும். நம்ம தேகமே அது கொடுத்துருக்கு, மாறி மாறி சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு கொடுத்ததுக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும். யாரோ ஒரு அது என்னமோ பேர் தெரியாதவங்க, ஊர் தெரியாதவங்க, அடையாளம் தெரியாதவங்க செஞ்ச உதவியை நம்மளும் அதே மாதிரி அடையாளம் தெரியாதவங்க துன்பப்படும் போது நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணையில் நம்மளுக்கு உதவி பண்ணவங்களுக்கு அந்த கணக்கு சரி செய்யப்படும். அப்போ வந்து நம்ம கடன் இல்லாமல் வாழலாம் பிரபஞ்சத்தில். அப்போ யார்கிட்டையும் கடன் வாங்கலைன்னா என்ன இருக்கும்? பிரபஞ்சம் நம்மளோட இருக்கும். பிரபஞ்சம் நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும். நம்ம பற்றாக்குறை வச்சுருந்தா பிரபஞ்சம் நமக்கு பற்றாக்குறையை கட்டாயம் செய்யும். இது வந்து எழுதப்படாத விதி, சொல்லப்படாத விதி, தெரியாத விதி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் விதி வந்து உண்மைதான். இது வந்து இறை கூற்றுத்தான். இதுக்கு மாற்று கருத்து, வேற்று கருத்து எங்கும் கிடையாது. இது மாறி மாறி போன ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நேற்றைய நாளில் செஞ்சது இன்றைக்கு அறுவடைக்கு, போன வருடங்களில் செஞ்சது இந்த வருடத்துக்கு அறுவடை வருது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நேற்றைய நாளில் செஞ்சது வந்து இன்றைய நாளில் வந்து அது வெளிச்சத்துக்கு வருதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா என்ன விஷயங்கள்னாலும் வெளிச்சத்துக்கு வந்துடும். அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கு நீ ஆற்றின விஷயங்களும் வெளிச்சத்துக்கு வந்துடும். வரையில் பிரபஞ்சம் எடுக்கும். அப்போ உலகம் ஃபுல்லாக தெரியும். அவமானப்படுது, அசிங்கப்படுது, வேதனைப்படுது, துன்பப்படுது, துயர்ப்படுது, எல்லா விஷயங்களும் படுது எல்லாமேவும் நீ செஞ்ச விஷயங்கள் தான், நம்ம செஞ்ச விஷயங்கள் தான். தீதும் நன்றும் பிறதர வாரா அப்படிங்கிற வார்த்தை எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரும் யாருக்கும் எதுவும் செஞ்சிடலை. எல்லா நண்பர்களும் பகைவர்களும் துரோகிகளும் என்ன நம்ம உருவாக்குனது தான். யாரும் வந்து உருவாகிறலை. நம்ம சென்ற ஜென்மங்கள், சென்றைய நிகழ்வில், சென்றைய வருடங்களில், சென்றைய மாதங்களில், அதே மாதிரி சென்றைய ஜென்மங்களில் செய்தது நமக்கு வந்து என்ன, அது என்ன செய்யுது? வெளிப்படுது. அது செஞ்ச விஷயம் வெளிப்படத்தானே செய்யும். அது வந்து வெளிப்படுது. அப்போ வந்து நம்ம உண்மையை உணர வேண்டும். உண்மையை எங்கே உணர வேண்டும்? இப்படி எளிமையான உரையை என்னத்தோ சொல்லிக்கிட்டு இருக்கான், என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான்னு யோசனை பண்ணி கேட்கணும். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லுதாங்க? அதான் சித்தர்கள் வந்து அடுக்கு மொழியில் பேசுகிறத வந்து இயல்பு தமிழில் வந்து சும்மா நமக்கு புரியணும். சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னால் தானே புரியும். அப்படி உதாரணங்கள் சிறு இது குழந்தைகள் கூட, சின்ன குழந்தைகளுக்கு கூட புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி பெரிய விஷயத்தை எளிமையாக சொல்லிக்கிட்டு இருக்கு. எத்தனையோ தடவை உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. எளிமையான உணவாக உங்களுக்கு ஜீரணம் ஆகக்கூடிய உணவாக, அனசத்துள்ள உணவாக, ஆரோக்கியமான உணவாக உங்களுக்கு கொடுக்கப்படும்னு ஒரு அன்னை எப்படி குழந்தைய வந்து ஆரோக்கியமாக வளரணும், சத்தான உணவுகளை கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு வந்து வாய் வலிக்கக்கூடாது, கை வலிக்கக்கூடாது, சாப்பிடையில அப்படின்னு நினச்சி மடியில் எடுத்து வச்சு, வாயை தொடச்சி வச்சு, வவுத்தை தொடச்சி வச்சு, நான் என்ன எவ்வளோ மோசமான அழுக்கான இடத்துல உட்காந்துருந்தாலும் குழந்தைய வந்து உயர்வாக மடியில் தூக்கி வச்சு ஆகாரம் ஊட்டுறத மாதிரி சித்த சபை எவ்வளவு இன்னர்கள் இடர்கள் துன்பங்கள், சித்த சபையை மட்டும் சொல்ல வேண்டாம், சித்தர்கள் தேவர்கள்லாம் பல கஷ்டங்கள் பட்டு உங்களை நல்லா காப்பாற்றிடணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்களை மேலே அக்கறை கொண்டு தான் எல்லா விஷயங்களும் சொல்லுதாங்க.
ஏன்னா பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது. நெருப்பில் போய் சுற்றுன்னு சொன்னால் அது கேட்காது. கையை வச்ச பிறகு தான் அது கேட்கும். ஆனால் கேட்காத பிள்ளையா ஓஹோ இது சுடுமோ அப்படின்னு சொன்னபடி கேட்காத பிள்ளை வந்து கேட்டுக்கிடும். அதே மாதிரி சொன்னபடி கேட்காத பிள்ளைகளாக வந்து சித்த சபையில் சேருதுங்க. இப்படி செஞ்சால் இப்படி நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஓஹோ ஆமாம் அது கரெக்டு தான், அவங்க சொல்ல தான் சரியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்துடுவீங்க. அந்த விஷயங்களுக்காண்டி தான் உங்களுக்கு சொல்லப்படுது. அப்போ சபையில் வந்து என்ன செய்யுது, சபைக்கு என்ன ஆற்றல் இருக்குன்னா உங்களுக்கு தெரியும். சபையோட ஆற்றலுக்கு எல்லையே கிடையாது. அது பிரபஞ்சத்துக்கே தலைமை இடம்ட்டாங்க. எல்லா விஷயங்களும் தேவர்கள் சித்தர்கள் இடைவிடாது கூக்குரல் விட்டு கூப்பாடு ஓட்டு ஒவ்வொருத்தங்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் வந்து அதை வந்து கேட்டும் கேட்காம பார்த்தும் பார்க்காம உணர்ந்தும் உணராமல் இருக்கக்கூடிய மாந்தர்களை பற்றி நம்ம சொல்ல அவங்க நாட்கள் சென்று வருவாங்க. வரையில் சபையில் அவங்களுக்கு வந்து தகுந்த இடம் இருக்காதுன்னே சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு ஓரத்தில் நின்று தான் கேட்க வேண்டியது வரும். இப்போ உயர்வாக பயணப்பட்டவங்க முதல் இடத்துல கூப்பிட்டு சொல்லுவாங்களாம். இன்றைக்கி வளர்நூல் ஆசையில் வந்திருக்குன்னு நினைக்கேன். அதனால் கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வழிகாட்டக்கூடிய நிலையெல்லாம் பின்னாடி சபையில் உருவாக போகுது. என்ன அதாவது எல்லாம் வந்த பிறகு நான் சபையை நம்பிட்டு வரேங்கிற ஆட்கள் இங்கே வந்து என்ன தேவையில்லை அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா விஷயம் இருந்து ஆற்றல் உலகம் ஃபுல்லாக தெரிஞ்ச பிறகு இங்கே வந்து ஆமாம் 20 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு சபைக்கு வந்துட்டே போய்கிட்டு நம்பாமல் உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் போய் நம்பின பிறகு நீ நம்பையில் சபை ஒன்றே நம்பாது. நீ உன்னைய வந்து கைவிட்டுரும். சபை கைவிட்டுன்னு ஒரு இறை சபை இப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் எச்சரிக்கைக்கு சொல்லப்படுது. நீ என்ன 3வது இடத்துலையோ 4வது இடத்துலையோ 10வது இடத்துலையோ 101வது இடத்துல கூட நீ உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் எதிர்காலங்களில். இப்போ வந்து அது என்ன சொல்ற வெட்ட வெளிச்சமாக பட்ட பகல் மாதிரி உங்களுக்கு சுட்டி காட்டப்படுது. இறை சபையில் எளிமையாக அதாவது சித்தனோட எப்போனாலும் உரையாடலாம், சிவனூல் தாங்கிய சீடர்களோட எப்போனாலும் உரையாடலாம், சிவசபை தொடர்பாளர்களோட எந்த நேரத்தில் ஃபோன் அடித்து விவரம் கேட்டாலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பயன்படுத்தாமல் நாளைக்கு அவங்கெல்லாம் பெரிய பெரிய இடத்துல போய் உட்காந்துக்கிடுவாங்க. சிவசபை தொடர்பாளர்களாலே அவங்கள சுற்றி ஒரு பெருங்கூட்டம் இருக்க போகுது. அவங்ககிட்ட கூட போய் நீங்கள் பேச முடியாது. இங்கே இருக்கிறது அவங்கள சொல்ல நான் பறைசாற்று நிலைகள் மூலமாக பிரபஞ்சத்துக்கு தெரிவிக்கக்கூடிய கருத்து இருக்குது. அங்கங்கே இருந்து தயங்கி நிற்கிறவங்க அங்கங்கே இருக்குது இது நடக்குமா இது உண்மையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் அந்த தடையிலையெல்லாம் தகர்த்து எறிஞ்சிட்டு ஓடி வந்துருங்க. இங்கே இன்னும் என்னது இருக்குன்னா இங்கே புதையல் இருக்குது. ஆதி கைலாய சிவசூட்சம நூல் இருக்குது. தேவர்களோட சித்தர்களோட பேசி என்ன விஷயங்களுக்கு எப்படின்னு அவங்க ஆலோசனை சொல்லுதாங்க. எப்படி கர்மாவில் இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி கொடுக்காங்க. அதோட நீ இங்கே வந்து பிரபஞ்சத்துக்கு பணியாற்ற வரையில் உனக்கு இங்கேருந்து சிவபெருமான்ட்ட முருகப்பெருமான்ட்ட எல்லாரும் ஒரு கூட்டம் போட்டு பரந்தாமன் அகத்திய பெருமான் 18 சித்தர்கள் 9 கோடி சித்தர்கள் எல்லாரும் ஒரு கூட்டம் போட்டு உடனே உனக்கு வந்து பிரபஞ்ச ஆற்றலில் இருந்து புண்ணியத்தை எடுத்து கொடுக்காங்க. எங்கேயும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. புண்ணியத்தை வந்து கேரண்டியோட நீ வந்து நாளைக்கு பிரபஞ்சத்துக்கு பணியாற்றுவியா, யுகமாற்றத்துக்கு நீ உதவி பண்ணுவியா அப்படிங்கிற ஒரு சூட்சமாக அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடும். வளரும் பயிர் முளைக்கிலே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த இதை ரொம்ப சொல்லாடல்கள்லாம் இருக்குது. அது மாதிரி ஒரு மானிடனை பார்த்தவொன்னே இவன் என்ன விஷயங்கள் எப்படி இருக்கான், என்ன சரணாகதி இருக்கான், சொன்னபடி இல்லைனாலும் வருங்காலங்களில் இவன் மாறிடுவானா எல்லாம் சித்தர்களுக்கு பார்க்க தெரியும். அந்த அடிப்படையில் அதான் சரணாகதியோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, சபையை வணங்கினீங்கன்னு சொல்லப்படுது. அந்த நிலையை பார்த்து பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்காங்க. நவக்கிரகங்கள் தள்ளி நிற்கி, பஞ்சபூதங்கள் உங்களுக்கு துணையாக நிற்கி, நவக்கிரகங்கள்னால் நட்சாரம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களை தீயது செய்யணும்னு நினைக்கிறவங்க சபைக்கு வந்தோடனே அந்த கிரகங்களெல்லாம் கொஞ்சம் அவங்களோட ஆற்றலை கம்மி பண்ணி சரி இவன் உயர்வடையட்டும், புண்ணியம் சேரையில் இவனை நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு முருகப்பெருமானோட ஒரு பார்வைக்கு கட்டுப்பட்டு அப்படி ஒதுங்கி நிற்கக்கூடிய நிலை. அது உங்களுக்கு தெரியும். இங்கே வந்தவொடனே காரிய வெற்றி, காரிய படிதங்கள் என்ன இடைகள் தடைகளெல்லாம் நீக்கப்படுது.
நடக்காத விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கி. இது நீங்கள் உணர்தீங்க. இருந்தாலும் சபையோட பயணம் வந்து யுகத்தை மாற்றணும், தர்ம யுகத்தை மலரச் செய்யணும். அப்போ இன்னும் வருங்காலங்களில் வந்து சபையில் வினைக்கேள்விகளுக்கே இடம் இருக்காதுன்னு நாங்கள் இங்கே வந்துட்டு போய்கிட்டே இருந்தால நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். பெரிய பெரிய தலங்களுக்கு இப்போ வந்து வேண்டுதல் இல்லாமல் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கே, நடந்துக்கிட்டு இருக்கலாம். பெரிய பெரிய மகான்கிட்ட போய் வேண்டுதலாக வைக்கிய அதே மாதிரி ஒரு நிலை இங்கே வந்துட்டு போகையில், இங்கே பக்கத்து பூஜையில் கலந்துட்டு போகையில், இங்கே வந்து இறை சேவை பண்ணையில், இங்கே இறை சபைக்கு வந்து சீடர்களை வரவழைக்கிறத கூட்டுட்டு வந்து விடையில் அந்த புண்ணியம் பூரா உங்களுக்கு பகிரப்பட்டு எவ்வளோ பெரிய வினைகளாக இருந்தாலும் படிப்படியாக தகர்க்கப்படும். வருங்காலங்களில் வினை சம்பந்தப்பட்ட கேள்விகளை வந்து முன்னிலைப்படுத்தி யாரும் பின்னாடி நிற்கக்கூடாது. முதல்ல சபையை முன்னாடி வச்சுக்கிட்டு சபைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணையில் உங்களுக்கு என்ன சபை செய்யலான்னு சபை யோசனை பண்ண ஆரம்பிச்சிடும். ஓம் அகதீஷாய நமக. அதுதான் இங்கே உள்ள உயர் சூட்சமம். என்ன, பிரச்சனைகள் இல்லாத மனுஷங்கள் கிடையாது. அலை அடிக்கத்தான் செய்யும் கடலில், நிற்கணும்னு காத்திருக்கக்கூடாது. நம்ம பிரச்சனைகள்லாம் ஓஞ்ச பிறகு நான் பிரபஞ்சத்துக்கு பணி செய்ய அப்படின்னா சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். அப்போ உனக்கு வயசாயிடும், நாடி நரம்புகள்லாம் தளர்ந்து போயிடும், நீ ஒரு குச்சை கூட எடுத்து அடுத்த இடத்துல வைக்க முடியாது. அப்போ வந்து பிரபஞ்சம்தான் உனக்கு உதவி பண்ணணும், நீ பிரபஞ்சத்துக்கு. ஏன்னா பிரபஞ்சம் வந்து இப்போ ஒரு பெற்ற பிள்ளைகள் என்ன தாய் தகப்பனுக்கு செய்யணும்னு ஒரு எழுதப்படாத விதிகள். ஏன்னா அவங்கள உருவாக்கணும், அவங்கள பார்க்கணும் அப்படின்னு. அப்போ உருவாக்கின கடவுளுக்கு, உருவாக்கின பிரபஞ்சத்துக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணுமில்ல. நம்மளை வந்து அவங்கள வந்து உருவாக்கியிருக்காங்க, அவங்களுக்கு பிரதிபலன் நம்ம ஏதாச்சும் கொடுக்கணும். பஞ்சபூதங்கள் நமக்கு வந்து யாசகம் கொடுத்துருக்குங்கன்னா மாற்றிருக்கோம். பஞ்சபூதங்கள் நம்மளை வந்து உருவாக்கியிருக்கு. உருவாக்குனவங்களுக்கு நமக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும். அதைத்தான் உங்களை செய்ய சொல்லுது. நான் எதுக்கு செய்ய போகிறேன், நான் எதுக்கு செய்ய போகிறேன்னா அப்போ உங்களுக்கு நாங்கள் எதுக்கு செய்ய போகிறோம் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்லிடும், பஞ்சபூதங்கள் சொல்லிடும். ஆனால் சித்தர்கள் சொல்ல மாட்டாங்க, சிவசபையில் சொல்ல மாட்டாங்க, வேறு எங்கேயும் சொல்லுவாங்க. வேறு எங்கேயும் நான் விரட்டி விடு ஆளே சரியில்லாமல் இருக்கான், இவன் இங்கே எதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. சித்த சபையில் ஏதாச்சும் வச்சுருக்கானா, அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பாரு, அவனுக்கு ஏதாச்சும் பின்பலம் இருக்கா, அவ்வளோ விஷயங்களையும் பார்த்து உள்ளே வரக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. இங்கே வந்தாலும் அப்படி கிடையாது. இங்கே ஒன்றுமே இல்லைன்னா தான் உள்ளே விடுவோம். ஒன்றுமே இல்லாத, ஒன்றுமே தெரியாத அந்த ஆட்கள் மட்டும்தான். அப்படின்னா அறிவிலிகள் கிடையாது, ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க. எவ்வளவு இருந்தாலும் மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், குபேரன் வீட்டில் உட்காந்து அந்த அன்னைக்கு அள்ளி அள்ளி கொட்டிக்கிட்டே இருந்தாலும் எல்லாம் இறைவன் கொடுத்தது, என்கிட்ட என்னையா இருக்குது அப்படின்னு சொல்லுறவங்களுக்கு முதலிடம் இங்கே கொடுக்கப்படுது. எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு எனக்கு தெரியாதுங்கிறவங்கள, தெரியாதுன்னா நடிக்கிறவங்களுக்கு இல்லை, உண்மையில் இதெல்லாம் இறைவனோட ஞானம். நான் எனக்கு என்ன தெரியும், இறைவனுக்கு முன்னாடி சித்தர்களுக்கு முன்னாடி எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு உட்கார்றவங்க வரிசையில் உட்காரப்படுதாங்க. ஒன்றுமே தெரியாமல் எனக்கு தெரியும்னா ரைட்டு, நீ அங்கே உட்காந்துக்கோ அப்படின்ட்டுருவாங்க. என்ன இருக்குன்னா சரி நீ வச்சுக்கோ, இங்கே எதுக்கு வார அப்படின்னு தான். பார்த்தும் பார்க்காம, அவங்க கேட்டும் கேட்காம, அவங்க கண்ணு இருந்தாலும் இங்கே இருக்கிறவங்களுக்கு கண்ணும் தெரியாது. அவங்கள 50 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கான்னா ஒருத்தன் ஆணவத்தோடு உட்காந்துருந்தா அவன் பார்வையில் தெரிய மாட்டாங்க சிவசபைக்கு. அவங்கள மட்டும் மறைச்சிருவாங்க. அவங்க இப்படி கையை காமிச்சிக்கிட்டு உட்காந்துருந்தாலும் சரி, எண்ணத்தை காமிச்சிக்கிட்டு உட்காந்துருந்தாலும் பின்னாடி ஒரு ஆள் கொடை போட்டு சேரில் கொடை போட்டெலாம் இங்கே உட்கார விட மாட்டான், அது வேறு விஷயம். ஒரு ஆள் அந்த இது விசிறி வீசிக்கிட்டு இருந்தாலும் இங்கே வந்து அவன் நினச்சிக்கிடுவான் எல்லா விஷயங்களும் நம்மளை சுற்றி இருக்குது. ஏன்னா அங்கே பேங்கில் கிடக்கு, அங்கே சொத்தாக கிடக்கு, இங்கே மக்களாக இருக்காங்க, நான் அவன் இவன்னா நீ எவனாக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு படத்து பேர் இருக்குல்ல, அதை மாதிரி சித்தர்கள் கண்டுக்கிட மாட்டாங்க. இங்கே சரணாகதி கண்டவங்களை முன்னிலைப்படுத்தி, முதல் நிலைப்படுத்தி அவங்க சபையை உயர்நிலைப்படுத்தும் போது உங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, செய்ய போகிறாங்க, எல்லாம் காத்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் எதுக்கு செய்ய போகிறேன் அப்படிங்கிற வினாவோடு சுற்றிக்கிட்டு அழைதவங்களுக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி, போன ஜென்மம் அடுத்த ஜென்மம்லாம் அதெல்லாம் எவன் பார்த்தான் அப்படிங்கிற ஆட்களுக்கும் இங்கே இடம் இல்லை. என்ன கொஞ்சமாச்சும் ஞானம் இருக்கணும். சும்மா ஒன்று அந்த ஜென்மத்தில் நான் செஞ்சால் அதுக்கு இந்த ஜென்மத்தில் எனக்கு ஏயா பிடிச்சிக்கிட்டு என்னை உயிரை வாங்குறிய, நான் அடுத்த ஜென்மத்தில் எங்கே போய் பிறக்க போகிறேன்னு எனக்கு என்ன தெரியும். இப்போதைக்கு என் பிள்ளைகளுக்கு நான் என்னென்ன எவனை அடிக்க முடியணும், என்ன செய்ய முடியும் செஞ்சு சேர்த்து எடுத்து வச்சுட்டு நான் போகிற போக்கில் போய்க்கிடுதேன் அப்படின்னா சரி நீ போ,
அதுக்கு பிறகு நீ கொடுத்தது இருந்தால் தானே, நீ சேர்த்து வச்சது இருந்தால் தானே நீ கொடுத்துட்டு போவ அப்படின்னு கேள்வி கேட்குற இடம்தான் இந்த இடம் சித்த சபை. எல்லா விஷயங்களையும் பயங்காட்டது எதுக்கு, அதை தொடாத இதை தொடாத, அதை பார்க்காத இதை பார்க்காத, கரண்டில் கையை வச்சா சாக்கடிச்சிரும், நெருப்பில் கையை வச்சா சுற்றும், விஷத்தை சின்னா மாண்டு போயிடுவ, மரணிச்சிருவ அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சதை சொல்லுதாங்க சித்தர்கள். இப்படி போயிடாதங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதில் தான் வைக்க போகிறேன்னா வச்சுக்கோ, நான் அதைத்தான் சாப்பிட போகிறேன்னா சாப்பிட்டுக்கோ, கவலை கிடையாது, அடுத்த ஜென்மத்தில் சந்திப்போன்னு கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்கே தான் வரணும், அடுத்த ஜென்மத்தில் சித்தர்களை தேடி தான் வரணும், தேவர்களை தேடித்தான் வரணும், அவங்க வேறு நிலை அடையிறதுக்கு. அதை இந்த ஜென்மத்திலே பார்த்து வாழும் கலையை, வாழும் முறையை, வாழும் வகையை அற்புதமாக கற்றுக்கோங்க, எளிமையாக. இதுதான் நமக்கு சொத்து, இதுதான் சுகம், இதுதான் ஆஸ்தி அந்தஸ்து, எல்லாமே இதுதான். நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் தான். கற்றுக்கிற விஷயங்கள்னா கட்டுக்கட்டாக புத்தகங்களும் அப்படி அந்த அந்த தொழில்நுட்பங்களும் கிடையாது. வாழும் கலைங்கிறத ஒரு உன்னதமான விஷயம். எப்படி வாழணும், எப்படி நம்மளை சந்ததிகளை நம்ம வழிநடத்தி போகணும், அவங்க எப்படி ஆண்டாண்டு காலமாக தலைமுறையாக அவங்க உயர்வானவங்களாக வாழணும் அப்படிங்கிற நிலைதனை, நம்ம செய்யக்கூடிய புண்ணிய நிலைதனை அதுக்கு பிறகு பிறபா வரம் பெற்று அங்கிருந்து நம்ம சந்ததிகளுக்கு, இப்போ குலதெய்வங்கள் எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கு அவங்கள வழியில் வரதவங்க சந்ததிகளுக்கு, அது மாதிரி நீங்களும் உங்கள் குலத்துக்கு குலதெய்வமாக இருந்து வாழுங்க, நீங்கள் ஒரு தெய்வ நிலையை அடைங்க அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லதுக்கு மாறி மாறி கூட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது எல்லா விஷயங்களும் பொய்ன்னு தெரிக்கையில் நீ மெய்யாயிருவ. எல்லாம் பொய் எல்லாமே பொய்ன்னு நீ என்னைக்கு கண்டுபிடிச்சிட்டியோ அன்னைக்கு நீ உண்மையாகிருவ. உண்மைன்னா யார்? சித்தர்கள் தான், தேவர்கள் தான், ஞானிகள் தான், மகான்கள் தான். அவங்க உண்மையை உணர்ந்ததுனால உண்மையாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வரத சித்தர்கள் தேவர்கள் எல்லாரும் கத்த விஷயத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கேட்டு எளிமையாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி, ஒரு மாதத்தில் தொழிலதிபர் ஆவது எப்படின்னு கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுதாங்களா. ஒரு மாதத்தில் என்ன 6 மாதத்தில் அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோன்னு கற்றுக் கொடுக்காங்கல்ல. இங்கே சரணாகதியாக போதும். நீ 6 மாதம் வர வேண்டாம், 1 வருஷம் வர வேண்டாம், சொன்னதை கொஞ்ச நேரம் ஒத்து கேட்டுட்டீங்கன்னா மேட்ரு முடிஞ்சது. இப்போ கேட்கல வரையில் பிரபஞ்சத்தில் எடுத்ததை கொடுத்துட்டேன்னா வேறு வேலையே வேண்டாம், உனக்கு பிரபஞ்சம் கொடுத்துரும். ஆனால் கொடுக்க விடாமல் நமக்கு பஞ்ச இந்திரியங்கள், அந்த காமகுரோத லோப மதம் ஆச்சரியங்கள்லாம் தடுக்கும். அதையெல்லாம் மாயைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சு என்னைக்கு உயர் இறை சிந்தனையோட, மனித நேயத்தோட, அன்போட, கருணையோட, வள்ளல் தன்மையோட என்ற இல்லைன்னு சொல்கிறதுக்கு கொடுத்த விஷயத்தை வச்சுருக்கு. கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, கை காலெலாம் எல்லாமே இருக்குது, திடமாக இருக்கல. அதை வச்சு யாருக்கு என்னது செய்ய முடியும்? அசையாமல் இருக்கிறத அவங்க கூட, அசையே முடியாத அவங்க கூட தானம் தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இமையாலையும் கண்ணாலையும். ஒரு ஆள் இமையாலையே உங்களுக்கு தெரியும் எத்தனையோ விஷயங்களை உலகுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் வாணிக்கு படுத்து உறங்கலாம்ல, ஒன்றும் செயல்படலை. நம்ம பிரபஞ்சத்துக்கு செஞ்சு என்ன பண்ணோம், அந்த இமை மட்டும் தான் அவருக்கு துடுக்கி அந்த ஆள் பிரபஞ்சத்தை பற்றிய ரகசியங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியும். அது மாதிரி நமக்கு எல்லாம் நல்லா இருக்கையில் பிரபஞ்சத்துக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைங்க, பிரபஞ்சம் கட்டாயம் உங்களுக்கு செய்யும். அதான் இறைவன். இறைவனுக்கு செய்யலை, இறைவன் செய்யாமல் இருக்க மாட்டாங்க. இறைவனை என்னையை காப்பாற்று காப்பாற்று காப்பாற்றுன்னு இடைவிடாமல் சொல்லிக்கிட்டு இருக்கையில் இறைவன் என்ன சொன்னாங்க, சித்தர்கள் தான் என்ன சொல்லியிருக்காங்க, வாழும் கலையை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க, எல்லாம் மறந்து போயாச்சு. தின்ன வச்சது, தாகத்துக்கு தண்ணி கொடுத்தது, நிழலுக்கு பந்தல் போட்டு வச்சது, எல்லா விஷயங்களும் தாகத்துக்கு அது தெப்பங்கட்டி வச்சது, நீர்த்தேக்க நிலைகள்லாம் கெட்டி வச்சது, விவசாயத்துக்கு பெரும்பெரும் நீர்த்தேக்க நிலைகள்லாம் கெட்டி வச்சது, சாலை போட்டது, சாலைகள் தோறும் பாதசாரிகள் நடந்து ஓட நிழல் தரும் மரங்கள் கொடுத்தது, எல்லா விஷயங்களும் முன்னாடி தெரிஞ்சு சித்தர்களோட வழிகாட்டுதலில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் மறந்து வச்சு சித்தர்களையெல்லாம் புஸ்தகத்தில் ஏட்டில் படிக்கிறதோட சரி, இல்லாட்டி ஜீவ சமாதியை போய் என்னையை காப்பாற்று, என் பிள்ளைகளை காப்பாற்று, என் குடும்பத்தை காப்பாற்று, அவங்க என்ன செஞ்சுட்டு ஜீவ சமாதியாக இருக்காங்க, என் ஜீவனோட என்ன நிலை செஞ்சுட்டு அவங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு கூட உணராமல் அவங்ககிட்ட போய் அவங்க எதுவும் வேண்டாம் வேண்டான்னு சொல்ல போய் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ வேணும் 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 வேணும்னு சொல்லி கடைசி
பிரபஞ்சம் உன்னை வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு ஓரம் கட்டிடுது. நீ வேண்டான்னு சொல்லிப்பாரு, பிரபஞ்சம் உன்னை வேணும்னு சொல்லிடும். அப்படிங்கிற முடித்து அகத்திய பெருமானை வணங்கி இன்றைய அற்புதமான நாளிலே உயர்நிலையாம் உயர் வேல் பகிர்வு நிலையாம் யுகத்தை மாற்ற வந்த யுகமாற்ற பயணத்திலே சித்தர்களும் தேவர்களும் இணைத்து கொண்டு ஓராற்றலாய் பேராற்றலாய் உயராற்றலாய் உயர் சபையாக பெருஞ்சபையாக அகத்திய மகாவாலை சித்த சபை என்கின்ற கலியுக தேவ சித்த சபை என்கின்ற நாமத்திலே தொடங்கப்பட்டு பிரபஞ்ச மகா அகத்திய வாலை சித்த சபை என்கின்ற உயர் பிரபஞ்சத்தை தன்னகத்தே கொண்டு பிரபஞ்சமாய் இருந்து பிரபஞ்சத்தை வழிநடத்துகின்ற அற்புதமான நிலையடைந்த உயர் சபையில் அகத்திய மகாசபையில் நடந்தேறிய பரந்தாமனுக்கு 10 அவதார நிலைகளை கொடுத்தவனுக்கு கொடுத்து அமர்ந்தவனுக்கு உயர் நிலையில் நின்று உயர் அனுக்கிரகம் கொடுப்பவனுக்கு சங்கு சக்கரதாரிக்கு நடந்தேறிய சிறந்தேறிய வளந்தேறிய பிரபஞ்ச திவ்ய தேசங்கள்லாம் ஒன்றிணைந்து அற்புதமாக நடத்திய ஏகோபித்த ஏகாதசி அற்புதமான நிலை கொண்ட பூஜை முறையிலே மகிழ்ந்திருந்த கணங்களை மகிழ்ந்து உலாவி வருகின்ற அற்புதமான கணங்களை எல்லாம் தொழுது அகத்தியத்தை வணங்கி ஆதி நாராயண பெருமானை, சிவநாராயண பெருமானை, சித்த நாராயண பெருமானை, மகாவிஷ்ணுவை வருக 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 என சங்கு சக்கரதாரியே வருக, திருப்பால் கடல் கொண்டவனே கண்டவனே வருக வருக என துளசி மாலைகள் தொங்கவிட்டு அற்புதமான தாமரை இதழ்களை பரப்பிவிட்டு வருக வருக அன்னையுடனே வருக, அற்புதனே வருக, பரந்தாமனே வருக, பார்வோட்டும் மகா விஷ்ணுவே மகத்துவம் பொருந்தியவனே வருக வருக என சங்குநாதம் முழங்கி வரவேற்கிறோம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, சிவநாராயணாய சிவநாராயணாய, சித்தநாராயணாய, தசநாராயணாய, லக்ஷ்மி நாராயணாய, லக்ஷ்மி நாராயணாய, லக்ஷ்மி நாராயணாய, அகத்திய நாராயணாய, பிரபஞ்ச நாராயணாய, பிரபஞ்ச நாராயணாய, பிரபஞ்ச நாராயணாய, ஓம் நமோ 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 நாராயணாய.